வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 26. தன்னிடம் பேசிவிட்டு நகர்ந்து செல்லும் நறுவியையே பிரியா பார்த்து நிற்க அவள் அலைபேசி ஒலித்தது. அழைத்திருப்பது கார்த்திகே. ஹே பிரியா, என்ன நல்லா என்ஜாய்மெண்டா? படம் முடிஞ்சுதா என்று கார்த்திக் கேட்க, நான் நறுவிய பார்த்தேன் என்றாள். ஒரு நிமிடம் ஆழ்ந்த மௌனம் அவனிடம். அவ என்று கார்த்தி வினவ, ம் என்றாள். என்ன சொன்னா என்று அவன் கேட்க, உங்கள மன்னிச்சிட்டதா மனமார சொன்னாங்க என்று கூற, அவனிடம் ஏளன சிரிப்பு. தேங்க்ஸ் பிரியா, எனக்காக சொல்ற பொய்ன்னு பச்சையா தெரியுது. அவளுக்கு நான் செஞ்சத என்னாலேயே மன்னிக்க முடியல. அத்தனை சீக்கிரம் அதுலயும் மனசார அவ மன்னிப்பாளா? அவளே வந்து சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் என்று கார்த்திக் கூற, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மாமா. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க கணவரோட சந்தோஷமா வாழறாங்க என்று கூறினாள். ஷி டிசர்வ் இட் பிரியா. சந்தோஷமா இருக்கட்டும் என்று கார்த்திக் கூற, உங்க குற்ற உணர்ச்சி இப்பவாவது போச்சா என்றாள். மீண்டும் ஒரு புன்னகை அவனிடம். நம்ம அறியாமையில தெரியாம நடக்கிற தவறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டாலே அது சொல்ல முடியாத அளவு குற்ற உணர்வால வதைக்கும். ஆனா இது நான் தெரிஞ்சு செஞ்ச தப்பு. இந்த குற்ற உணர்ச்சி காலத்துக்கும் மறையாது. அவளுக்கு நான் செஞ்ச கொடுமைக்கு எனக்கு ஆண்டவன் கொடுக்கும் ஆக சிறந்த தண்டனை இதுவாதான் இருக்கும் என்று அவன் அமைதியாய் கூற, எனக்கு என் மாமா கஷ்டப்படுறதுல விருப்பமே இல்ல என்றாள். உன் மாமா எங்கடி கஷ்டப்படுறான்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு சிங்கக்குட்டியோ புலிக்குட்டியோ பெத்துக்க போறான். என் வாழ்க்கையில நீ வந்த பிறகு சந்தோஷத்துக்கா பஞ்சம் என்று அவன் கூற, இல்ல நான் வந்ததாலதான் உங்களுக்கு உங்க தப்பு புரிஞ்சு இவ்ளோ வேதனை என்றாள். இதுக்கு நீ பெருமைப்படணும். உன் உன்னதமான அன்பு நான் செஞ்ச பெருந்தவற எனக்கு உணர்த்தி இருக்கு என்று அவன் கூற, அவளிடம் அமைதி. மீண்டும் தானே தொடர்ந்தவள், போதும் இந்த பேச்சு, இனிமே வேண்டாம். அவங்கவங்க வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்காங்க, இருக்கணும். நீங்களும் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க என்று அவள் கூற, சரிங்க தலைவி என்றான். சில நிமிட பேச்சிற்கு பின் அழைப்பை துண்டித்தவன் மனதில் வலியும் நிம்மதியும் ஒன்றாய். அனைத்து தவறுக்கும் தண்டனைகளை நாம் தேடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலமே அதன் வேலையை செவ்வனே செய்துவிடும் என்பதற்கு சான்றாய் கார்த்திக்கின் குற்ற உணர்ச்சி விளங்கி இருந்தது. குழம்பி கடைக்கு வந்த நறுவி தன்னவனை தேடிக் கொண்டு வந்தமர, உனக்கு என்ன சொல்லட்டும்டா என்றான். என்னமாவது சொல்லுங்க, பசிக்குது என்றவள் அவன் இருவருக்குமானதை தெரிவு செய்து கூறியதும், அவ பிரியா என்று கூற, ம் பாத்திருக்கேன் கல்யாண பேனர்ல என்றான். ஹம் என்றவள் அவர்களது பேச்சுவார்த்தையை ஒப்பித்து முடிக்க, ம் ஃபுல்லா சொல்லியாச்சா? இப்ப திருப்தியா? முதல்ல சாப்பிடு என்றான். அவளிடம் அழகிய புன்னகை. எதுவுமே சொல்ல மாட்றீங்க என்று அவள் கேட்க, உன்ன போலதான் எனக்கும் நறுவி. நீ மன்னிச்சிடுவேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்திருக்கும். ஆனா மன்னிக்க முடியாதுன்னு உன் மனநிலையும் சொல்லி இருந்தும் அந்த பொண்ணு வந்து கேட்ட மரியாதைக்கு உன் சந்தோஷமான வாழ்க்கைய சொல்லி சமாதானம் செஞ்சு அனுப்புனது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்றான். அவளிடம் மீண்டும் ஒரு அழகான புன்னகை. அவள் கரம் பற்றியவன், நிம்மதியா இருக்கியா என்று கேட்க, சந்தோஷமா இருக்கேன் என்று ஆழ்ந்து அனுபவித்து கூறினாள். சிற்றுண்டியை உண்டு முடித்து இருவரும் வர மாலை ஆகியிருந்தது. கோவிலுக்கு தயாராகி அனைவரும் சாரங்கபாணி கோவிலுக்கு செல்ல, கண்கள் மூடி இறைவனை வேண்டி நிற்பவள் புறம் குனிந்து, பெண்ணே, உன் சாரங்கபாணி கிடைத்து விட்டாரா என்று குறும்புடன் கேட்டான். அதில் கண்கள் திறக்காமல் சிரித்தவள் எதையோ முணுமுணுக்க, பெண்ணே, ஆண்டவனுக்கு கேட்கும்படி கூறினால்தானே வேண்டுதலை நிறைவேற்ற இயலும் என்று மீண்டும் குறும்பு செய்தான். வேண்டி முடித்து கண் திறந்தவள், என் சாரங்கபாணி கிடைச்சாச்சு. அவரு சமாதானம் செஞ்சு என்கிட்ட கெஞ்சுற போல ஒரு சீன் தான் அமைய மாட்டுதுன்னு பேசிட்டு இருந்தேன் என்று கூற, அடிப்பாவி என்றான். யோ பிரதர், சாமி கும்பிட சொன்னா என்ன செய்றீங்க
என்று இளங்கோ கிசுகிசுப்பாய் கேட்க, உங்க அண்ணி கடவுள் கூட ஏதோ டீலிங் பேசுறாடா. அதான் என்னன்னு கேக்குறேன் என்றான். அப்படி என்ன அண்ணி டீலிங்கு என்று இளங்கோ கேட்க, அவனுக்கும் குங்குமம் இட்டபடி, என் குழந்தை சீக்கிரம் படிச்சு முடிச்சு நல்ல வேலையில சேரணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் என்று கூறினாள். ச்சே, நல்ல வேண்டுதலா இருக்கே அண்ணி என்றவன், உங்கள போல ஒரு பொண்ணு பாருங்க அண்ணி என்றான். காமாட்சி அவன் கூற்றில் அவர்களை நோக்க, அதெல்லாம் நல்ல அழகு, அறிவு, குணம்னு சூப்பரா பாத்துடுவோம் என்றாள். அதான் உங்கள போலன்னு கேட்டேன். இது அத்தனையும் உங்கிட்ட உண்டு அண்ணி என்று அவள் கன்னம் கொஞ்சினான். சிரிப்பும் சந்தோஷமுமாய் அனைவரும் வீடு திரும்ப இரவு உணவை இனிதே முடித்து சில நிமிடங்கள் பட்டாசு போட்டனர். அதன் பிறகு ஜோராக பெய்யத் துவங்கிய மழை ஆட்டத்தை கலைத்துவிட, தீபாவளிக்கு என்ன வருதோ இல்லையோ இந்த மழை தவறாம வந்துடுது என்று அழுத்து கொண்டனர். இரவு வெகுநேரம் பேசிவிட்டு இளங்கோ தூக்கத்தில் கண்கள் சொக்கி விழவும் தான் எழுந்து உள்ளே சென்றான். நறுவி மற்றும் அறிவும் தத்தமது அறைக்கு செல்ல உடைமாற்ற வேண்டி பீரோவை திறந்தவள் கடைசி அலமாரியில் வாங்கி வைத்த புது இரவு உடையை எடுத்தாள். எடுக்கும் போதே அறிவின் துணி ஒன்று சேர்ந்து வந்து விழ, அதை வைக்க செல்லும் நேரம் லேசாய் எரிந்த நிலையில் ஒரு குறிப்பேடு கிடைத்தது. அந்த அலமாரியை சோதனை போட்டவளுக்கு அதுபோல் பல நாட்குறிப்பேடுகள் கிடைத்தது. அனைத்தையும் எடுத்து மேஜையில் வைத்தவள் நன்றாக இருந்த ஒன்றை திறந்து பார்க்க, சில அழகான நினைவுகள் அழிந்து போக ஆணையிடுகின்றேன். இன்று அர்த்தமுள்ள பல வழிகளுக்கு அவை காரணமாயிருப்பதால் என்ற அவளவனின் கையெழுத்து இருந்தது. அடுத்த நாட்குறிப்பை அவள் எடுக்க, பிரிந்துதானே உள்ளனர் என உலகமே தூற்றியும் துணையாக ஒளி கொடுக்கும் பகலோனும் பவளமதியுமாய் உனக்கென நானும் எனக்கென நீயும் இருந்திடவே இப்பிறவி என்ற கவிதை அதன் முதல் பக்கத்தில். அடுத்து ஒரு எரிந்த குறிப்பேட்டை எடுக்க, தாகம் கொண்ட உன்னிதழ்களை தாபம் கொண்ட என் இதழ் கொண்டு நனைத்திட துடிக்கின்றன மோகம் கொண்ட இக்காதல் என்ற கவிதை இருக்க, எரிக்கப்படாத நாட்குறிப்பில் இது இப்படிதான் முடியுமெனில் எதற்கந்த தொடக்கம் என்றேன். அத்தனை கதைகளும் தொடர்கதைகளாவதற்காக இயற்றப்படுவதில்லையே என்றது நிதர்சனம் என்ற கவிதை இருந்தது. இப்படி அனைத்திலும் எண்ணற்ற கவிதைகள், குறிப்பாக தீக்காயம் பட்ட மேனிகள் யாவும் காதலை தாங்கி இருந்தன. எவ்வித சேதமும் இன்றி இருந்தவை பல வழிகளை சுமந்திருந்தன. அவற்றை அவள் பார்த்து கொண்டிருக்கும் வேளை அறிவு குளித்து வெளியே வர, என்னங்க இதெல்லாம் என்று கேட்டாள். தலையை துவட்டியபடி சாதாரணமாய் திரும்பியவன் அவள் கட்டிலில் போட்டு வைத்திருப்பதையும் பீரோவையும் திடுக்கிட்டு நோக்க, என்னாச்சு என்று பதட்டம் அடைந்தாள். அவன் முகத்தின் அதிர்வு அவளுக்கு பதட்டத்தை கொடுத்திருந்தது. அதெல்லாம் நான் எழுதின கவிதைகள் நவி என்று தொண்டை அடைக்க அவன் கூற, ஓ, ஏன் இதெல்லாம் எரிஞ்சிருக்கு என்று கேட்டாள். அமைதியாய் வந்தவன் அவற்றை மெல்ல ஸ்பரிசிக்க, அன்று தீக்கிரையாக இருந்த கவிதைகள் கதறி துடித்து அவன் ஆதரவை பெற்ற நினைவு இன்றும் அவனுள் பசுமரத்தாணியாய், நான் தான் எரிச்சேன் என்று ஆழ்ந்த குரலில் அவன் கூற, ஏன் என்று கேட்டாள். இந்த கவிதைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போச்சுங்கிற கோபத்துல எரிச்சேன். ஆனா உயிரில்லாத கவிதைகள் தாங்கிய உயிரான உணர்வுகள் என்ன முழுசா அதை எரிக்க விடல. தீய அணைச்சு திரும்ப பத்திரப்படுத்திக்கிட்டேன் என்று அவன் கூற, நீங்க லவ் பண்ணீங்களா என்று அதிர்ந்து கேட்டாள். அவளை பார்த்தவன் அனைத்தையும் அள்ளி தன் மார்போடு அரவணைத்து மீண்டும் அலமாரியில் அடைக்க, நறுவி குழப்பமாய் நின்றாள். இனி மறைப்பதற்கும் மறுப்பதற்கும் தான் காரணமேது என்று எண்ணியவன் அவளை பார்த்து ஆம் என்பதைப் போல் தலையசைத்தான். அவனை அதிர்வாய் பார்த்தவள், அ அவங்க என்று கேட்க, மீண்டும் ஆம் என தலையசைத்தான். கண்களில் அவளால் கண்டு கொள்ள இயலாத ஒரு கள்ளம். சில நொடிகளுக்கு பின், இப்ப இறந்துட்டாங்களா என்று அவள் கேட்க, ஏ என்று லேசாய் அதட்டியவன் ஆழ்ந்த சுவாசத்தை வெளியேற்றி, உயிரோட தான் இருக்கா என்றதும் அவள் முகமே வாடிவிட்டது. அப்புறம் ஏன் சேரல என்று தயக்கமாய் அவள் கேட்க, சேரலன்னு யாரு சொன்னா என்றான். புரிந்தும் புரியாத பார்வையோடு பார்த்தவளை கண்களில் கள்ளத்தனத்தோடு அவன் பார்க்க, சும்மா சொல்றீங்களா, என்கிட்ட விளையாடுறீங்க தானே என்றாள். நிஜமா நான் ஒரு பொண்ண லவ் பண்ண. அவளை லவ் பண்ண காலமெல்லாம் காதல் கவிதைகளா எழுதி தள்ளின. அவ எனக்கு இல்லைன்னு ஆன சுச்சுவேஷனை கடக்க முடியல. கவிதையில கூட வழி கொடுக்காம
காதல் கவிதையா எழுதி என் காதல பொத்தி வச்சேன். அது எனக்கே வலிய கொடுக்கவும், கோபத்துல இதெல்லாம் எரிச்சேன். ஆனா முடியல. தீய அணைச்சு அத்தனையும் பத்திரமா வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் எழுதுனதெல்லாம் காதல் தோல்விக்கான காதல் வலிகள சுமந்த கவிதைகள் தான். என்று அவன் கூற, அவள் மனதில் விவரிக்க இயலாத சோகம். ஏன் என்கிட்ட முன்னவே சொல்லல? என்று அவள் கேட்க, முன்னவே சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனா நாம 2 பேரும் நல்ல வாழ்க்கைய ஆரம்பிச்ச பிறகு சொல்லலாம்னு விட்டுட்டேன். என்றான். இவளுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. இ இப்பவும் என்றவள் வார்த்தைகளை விழுங்கி, அவங்க இப்போ உங்கள விரும்புறாங்களா? என்று கேட்க, என்ன மட்டும் தான் விரும்புறா. எப்பவும். அவளுக்கு வேற சாய்ஸே கிடையாது. என்றான். ஏன்? என்று அவசரமாய் இவள் கேட்க, புன்னகையாய் அவளை நெருங்கி, தன் கரங்களுக்குள் அவளை சிறையெடுத்து, அவள் காதோரம் மூச்சுக்காற்று உரச, ஏன்னா அவ என் பொண்டாட்டி ஆகிட்டா. என்றான். பூமியில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டதைப் போல் அவள் மேனி சிலிர்த்து அதிர்ந்தது. அவனை சட்டென நிமிர்ந்து பார்த்தவள், விளையாடாம புரியும்படி சொல்லுங்க என்று தந்தி அடிக்கும் குரலில் கேட்க, அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி, இப்பவும் அப்பவும் எப்பவும் நான் உன்னை தாண்டி காதலிக்கிறேன். பயப்படாத. இந்த தமிழுக்கு இந்த ஜென்மத்துல நறுவிதான். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீ என்ன தேடி வந்து காதலி என்றான். அவளால் நம்ப முடியவில்லை. அவனது தாய் மறுத்த போதும், அவன் தன்னை மணந்து கொண்ட போது கூட, இத்தனை வருடம் தன்னை காதலித்திருப்பான் என்றெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை. உடல் நடுங்கியது. வெளிப்படையாய் நடுங்கியது. "கூல் நவிமா, ஒண்ணுமில்ல" என்ற அறிவாளன் அவள் முதுகை வருடிக் கொண்டிருக்க, அவள் கண்களில் கண்ணீர் ஊற்றாய் பெருக்கெடுத்தது. "எ எப்போது எப்போருந்து?" என்று அவள் கேட்க, "நான் 10th, நீ 8th படிச்ச சமயம்" என்றானே பார்க்கலாம். அவளுக்கு உலகமே காலுக்கடியில் நழுவியதைப் போலிருக்க, தாள இயலாது பொத்தென்று கட்டிலில் அமர்ந்தாள். "ஏ நவி" என அவள் காலுக்கடியில் அமர்ந்தவன் அவள் கரத்துடன் தன் கரம் கோர்த்துக் கொள்ள, "எ எப் எப்படி?" என்று காற்றாய் ஒலித்தது அவள் குரல். தன் காவிய காதல் மலர்ந்ததையும், தந்தையிடம் பேசியதையும், காத்திருந்ததையும், அவள் திருமண செய்தி அறிந்ததையும், 2 வருடங்கள் வாழ்ந்த வாழ்வையும், அவளைப் பற்றிய செய்தி அறிந்தவுடன் திருமணம் செய்து கொண்டதையும் என அனைத்தையும் அவன் கூறி முடிக்க, அவன் சட்டை காலரை பற்றிக் கொண்டு, அவன் நெஞ்சில் முகமுட்டி, வெடித்து அழுதாள். "ஹே ஹே நவி, புசிகேட், ஒண்ணுமில்ல அழாதடி" என்று அவளை ஆற்றுப்படுத்த முயற்சித்தவன், அவள் கன்னம் பற்ற, அவன் கரங்களிலிருந்து திமிறி, அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். முன்னமே பேசி இருக்கலாமே என முயன்றும் தடுக்க இயலாத கேள்வியை கேட்டுவிட்டாள். வலி நிறைந்த பார்வை ஒன்று பார்த்தவன், "நீ வீட்டு பூனடி. நான் வந்து பேசியிருந்தா மட்டும் என்ன பார்த்திருப்பியா சொல்லு? உங்க அப்பா கிட்ட நேரா வந்து பேசலாம்னு நினைச்சேன். பெங்களூர்ல இருந்து வர நல்ல சம்பந்தத்த வச்சுக்கிட்டு அவர் என்னை எப்படி ஏத்துப்பாரு? ஒரு அப்பாவா அவர் எதிர்பார்க்கிற தகுதி என்கிட்ட அப்ப இல்லையே" என்று நிதர்சனம் பேச, அது புரிந்த போதும் ஏற்க இயலவில்லை அவளால். வெடித்து அழுதாள். தானும் வதைப்பட்டுள்ளோம், தன்னை மனமார நேசித்த ஒருவனையும் தனது சுயமின்றி வதைத்துள்ளோம் என்ற எண்ணம் அவளை வெகுவாய் வாட்டியது. உங்களுக்கு அவ்ளோ கஷ்டம் குடுத்ததால தான் எனக்கும் ஆண்டவன் அப்படி ஒண்ண குடுத்தான் போல" என்று கூற, "நறுவி" என்று அழுத்தி, அழுத்தமாய் அதட்டியவன், "அப்ப நீ எனக்கு கிடைக்கலங்கிற சோகத்துல, நான் விட்ட சாபத்துல உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நானும் சொல்லிக்கவா?" என்று அழுத்தமாய் கேட்டான். துடிதுடித்து நின்றாள். அவளை இறுக அணைத்து தலை கோதியவன், "இப்படிதான் ஆகணும்னு விதி இருந்திருக்கு நவி. அத நீ, நான் இல்ல, யாராலயும் மாத்த முடியாது. தேவையில்லாம பழச நினைச்சு கஷ்டப்படாத. நமக்கு இன்னும் வாழ எவ்வளவோ காலம் இருக்கு. அந்த எண்ணற்ற வாழ்க்கைய அழகா வாழ்வோம், காதலா வாழ்வோம், கவித்துவமா வாழ்வோம். நீ ஏன் நவிடி, ஏன் பூனைக்குட்டி. நீ என் கை சேர்ந்ததே எனக்கு பரம சந்தோஷம். கண்டதையும் பேசி நீயும் வருத்தி, என்னையும் வருத்தாத" என்று கூறியவனை இறுக அணைத்துக் கொண்டு அவன் இதழை சிறை செய்தாள். மொட்டிடுதல் விரிந்து ஒரு வண்டை களவாடிய அற்புத நிகழ்வு ஒன்றாய் அவள் பூவிதழ் விரிந்து அவளவன் இதழ்களை களவாடி கொண்டது. தேன் குடிக்க வந்தவன் கல்லுண்டு மயங்கினான் மங்கையவளின் மாயத்தால். மனதின் வலி மொத்தமும் வார்த்தைகளில் வடிக்க இயலாத இயலாமையை தன் செயல்களில் காட்டினாள் பெண். மனம் அவன் அருகாமையை தேடி நாடி தவித்தது. தனது காதல் யுத்தத்தில் மொத்தமாய் தொலைந்து தன்னவனை ஜெயிக்க வைத்திடும் முனைப்பில் அவனிடம் கொள்ளை கொண்டு அவனை கொள்ளையடித்தாள்.
கங்குகள் ஜுவாலையாகி மீண்டும் தணிந்து பொறிகளில் வந்தடைய ஆழ்ந்த மூச்சுக்காற்றின் ஓசை மட்டுமே அங்கு சங்கீதம் மீட்டியது. நவி என்று அவள் சிகை கோதியபடி அவன் அழைக்க, ம் என்றாள். புயல் மாதிரி வந்து புரட்டி போட்டுட்டடி என்று அவள் காதோரம் அவன் கூற, என்ற சினுங்களுடன் சிரம் தாழ்த்திக் கொண்டாள். என்ன உச்சு, நீ செய்யும்போது வராத வெக்கம் நான் சொல்லும்போது வந்துடுச்சாக்கும் என்று அவன் லஜ்ஜையின்றி கேட்க, ஏங்க என்றாள் நாணம் பிடுங்கி திங்கும் குரலில். வாய்விட்டு சிரித்தவன், எனக்காக ஒன்னு செய்வியா என்று அவன் கேட்க, என்ன என்றாள். இத மறந்துடு, நான் உன்னை விரும்பின விலகுனன்னு எதுவுமே வேணாம், மறந்துடு என்று அவன் கூற, தவிப்பாய் நிமிர்ந்து பார்த்தாள். ப்ளீஸ்டா, என்னால உன் வலிய தாங்க முடியாம தான் உன்கிட்ட இருந்து இத மறைச்சேன். இதுல உன் தப்போ ஏன் தப்போ ஏதும் இல்ல. விதி அவ்வளவுதான். இத நினைச்சு நீ ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் காதல் உன்னை சந்தோஷப்படுத்தும் காதலா தான் இருக்கணுமே தவிர துக்கப்படுத்தும் நேசமா இருந்துடவே கூடாது. அப்படி இருக்கும் காதலோட நினைவ நீ சுமக்க வேணாம், மறந்துடு என்று அவன் கூற, இந்த காதலுக்கு தான் என்ன செய்து விட்டோம் என்று கலங்கினாள். மறக்க முடியாது, மறக்க மாட்டேன். ஆனா வருந்தாம இருக்க முயற்சி செய்றேன். மறக்க சொல்லாதீங்க என்று அவள் கூற, சரி நினைக்காம இரு போதும் என்றவன், அப்புறம் திரும்ப திரும்பலாம் என்னால இந்த புயல தாங்க முடியாது. அம்மாடி என்ன வேகம் என்று கூறினான். சும்மா இருங்க என்று அவள் கூற, சிரித்தபடி அவளை அணைத்தவன், நிறைவா இருக்குடி என்றான். நிம்மதியா இருக்கீங்களா என்று அவள் கேட்க, சந்தோஷமா இருக்கேன் என்று ஆனந்தமாய் அழுத்தி கூறினான்.